இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிளாக்ராக் நிறுவனம் குறித்த எந்தவொரு விவாதமும் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும். இஸ்ரேலுடன் தொடர்புடைய பிளாக்ராக் நிறுவனம் குறித்த எந்தவொரு விவாதமும் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். காசா மற்றும் பாலஸ்தீனத்தை தற்காப்பதில் மலேசியாவின் நிலைப்பாடு மிக தெளிவாக இருப்பதால் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அனைத்து தரப்பிற்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காசா மீதான எங்கள் இந்த நிலைப்பாடு நானும் அமைச்சரவையும் மிகவும் கண்டிப்பானவர்கள் என்பதை காட்டுவதற்கு அல்ல, ஆனால் வரலாற்றில் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நாங்கள் தெளிவான மற்றும் கண்டிப்பான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறோம். அதற்கு மேல் கோரிக்கை வைக்காதீர்கள். இது வளர்ச்சியடைந்து வரும் நாடு. நமது ஆற்றலின் நிலையை பார்ப்போம் என்றார் அவர். மலேசியாவில் 1990ஆம் ஆண்டுகளில் இருந்து மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனமாக பிளாக்ராக் செயல்பட்டு வந்தாலும் பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலின் வன்முறையை கண்டிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டை தடுக்க முடியாது என்று அன்வார் விளக்கினார். ரொக்கமற்ற மக்கள் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு. நெகிரி செம்பிலான் அளவிலான கேஷ்லெஸ் சொசைட்டி எனப்படும் ரொக்கமற்ற மக்கள் திட்ட தொழில் முனைவோர் மற்றும் வருகையாளரிடம் இருந்து நேர்மறையான கருத்துக்களை பெற்றுள்ளது. மேலும் இந்த செயல்முறை இன்றைய வாழ்க்கை முறைக்கு தகுந்ததாகவும் வணிகத்தை விரைவாக, எளிதாக, பாதுகாப்பாக மேற்கொள்ள உதவுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 2027ஆம் ஆண்டு நெகிரி செம்பிலான் இலக்கவியல் பொருளாதார திட்டம் PETNS 2027 வழி மாநில அரசாங்கத்தின் இலக்கிற்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட இத்திட்டம் அம்மாநில மக்களை இலக்கவியல் மையத்திற்கு இட்டு செல்லும் என்று மாநில பாரம்பரியம், தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் இலக்கவியல் செயற்குழுவின் தலைவர் டாக்டர் முகமது ஃபைசல் ரம்லி தெரிவித்தார். ஓரிட மக்கள் மத்தியில் ரொக்கமற்ற கட்டணம் செலுத்துவது குறித்து விழிப்புணர்வையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் நோக்கத்தில் மாநில அரசாங்கம், நிதி சேவை வழங்குனர் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் முயற்சியாக கேஷ்லெஸ் சொசைட்டி மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். போர்டிக்சன் கம்பவுண்ட் சீருச்சா தேசிய தகவல் பரப்பு மையம் நாடியில் நெகிரி செம்பிலான் அளவிலான ரொக்கமற்ற மக்கள் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். நிலவளங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த முயற்சி. மனித வாழ்வில் நில வளங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு, குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் விதைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்காக செட்டாங்கில் உள்ள மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM வளாகத்தில் நில அருங்காட்சியகம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் நில பாதுகாப்பு ஆகியவற்றின் நிலையான நிலைப்பாட்டின் நில பயன்பாட்டிற்கான திட்டமிடலில் குறிப்பாக மையமாக கொண்ட அந்த அருங்காட்சியகத்தை பயன்படுத்த 4 உள்ளூர் நில வல்லுநர்களின் ஆலோசனையுடன் UPM-இன் நில அறிவியல் துறையின் முன்னாள் தலைவரும் விரிவுரையாளருமான அகமது எபோன் அந்த ஆலோசனையை பரிந்துரைத்துள்ளார். மலேசியா முழுவதிலும் உள்ள 400 வகையான மண்ணையும் சேர்த்து சேகரித்து அதனை மக்கள் மற்றும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கலாம் என்று அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் 1500 சதுர மீட்டர் நில அளவில் கட்டி முடிக்கப்பட திட்டமிட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்திற்கு 3 கோடி ரிங்கெட் செலவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வறுமை நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாநிலங்களில் தீவிர கவனம். நாடு முழுவதும் உள்ள மக்களின் வறுமை நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அரசாங்கம் முதலில் அதிக வறுமை நிறைந்திருக்கும் மாநிலங்களில் தீவிர கவனம் செலுத்தும். தேசிய அளவில் மிக அதிகமான வறிய நிலை மக்கள் உள்ள சபா, கிளந்தான், சரவாக், கெடா ஆகிய மாநிலங்களில் கவனம் செலுத்தப்படும் என்று பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹனீஃபா ஹஜாத் தைப் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள தீவிர வறுமையை துடைத்துடைக்கும் முயற்சியில் தேசிய மட்டத்தை விட தீவிர வறுமையின் விழுக்காடு அதிகமாக உள்ள சபா 1.2 விழுக்காடு, கிளந்தான் 0.8 விழுக்காடு, சரவாக் 0.4 விழுக்காடு மற்றும் கெடா 0.3 விழுக்காடு போன்ற மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் கவனம் செலுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் தீவிர வறுமை ஒழிப்பு திட்டத்தில் பங்கேற்க அதிக வறிய இலக்கு குழுக்களும் ஈடுபாட்டை அரசாங்கம் உறுதி செய்கிறது என்றார் அவர்.
இரு அதிரடி சோதனை நடவடிக்கைகளில் 30 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல். அண்மையில் கோலாலம்பூர் விமான நிலையம் KLIA-வின் 2வது முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட இரு அதிரடி சோதனைகளில் 32 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான சுமார் 30 கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருளை அரசு மலேசிய சுங்கத்துறை JKTM பறிமுதல் செய்தது. ஜூன் 16ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரவு மணி 7:30 அளவில் தமது உணவு பொட்டலத்தை பதிவு செய்யும் முகப்பில் பதிவு செய்த முயற்சித்த 33 வயது உள்நாட்டு ஆடவரையும் தமது தரப்பு கைது செய்ததாக JKTM மத்திய வட்டார துணை தலைமை இயக்குனர் நோர்லேலா இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த உணவு பொட்டலத்தில் தேத்தூள் வடிவிலான கெத்தமைன் வகை போதைப் பொருட்கள் 15 பொட்டலங்களில் இருந்தது சோதனை நடவடிக்கையில் தெரிய வந்ததாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். அப்போது அந்த போதைப் பொருளை வேறொரு இடத்திற்கு மாற்ற அந்நபர் சுய சரிபார்ப்பு முறையையும் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளதாக அவர் விவரித்தார். சரவாக் மிரிக்கு செல்லும் வழியில் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க கல்விக் கழகங்களில் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு தகுந்த இடம் கிடைக்க நடவடிக்கை. 2023ஆம் ஆண்டு SPM தேர்வில் 10Aக்கு மேல் பெற்றும் மெட்ரிகுலேஷன் கல்லூரி அல்லது பொது பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு தகுந்த இடம் வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். சிறந்து விளங்கும் மாணவர்களை அடையாளம் காண உயர்கல்வி அமைச்சும் கல்வி அமைச்சும் ஒத்துழைப்பை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று கோலாலம்பூரில் அரசியல்வாதிகள் மற்றும் முதன்மை கொள்கைகளை வகுப்பவர்களுடனான செய்தி ஆசிரியர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்களின் சந்திப்பு கூட்டத்தை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். இதனிடையே 10க்கும் மேல் அல்லது அனைத்து பாடங்களிலும் A பெற்ற மாணவர்கள் இரு கல்விக் கழகங்களிலும் இடம் கிடைக்கவில்லை என்றால் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சுகாதார பணியாளர்களை நியமிப்பது தொடர்பான கொள்கைகளின் பரிந்துரை ஆராயப்படுகின்றன. மனிதவள சீர்திருத்த திட்டத்தின் மூலம் சுகாதார பணியாளர்களை நியமிப்பது மற்றும் பணிக்கு அமர்த்துவது தொடர்பான சில புதிய கொள்கைகளின் பரிந்துரைகளை சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைச்சின் சுகாதார வசதிகளில் மருத்துவ அதிகாரிகள் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் அமைச்சின் முயற்சியே இதுவாகும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நேற்று மக்களவையில் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் தற்போதைய விகிதத்தையும் மருத்துவ அதிகாரிகளின் பற்றாக்குறை பிரச்சினை தீர்வு காண்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முன்முயற்சிகள் குறித்தும் பெகான் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு சுல்கிஃப்லி அகமது அவ்வாறு பதிலளித்தார். 2025ஆம் ஆண்டில் 400 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற இலக்கை அடைய சுகாதார அமைச்சின் சுகாதார வசதிகளில் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அமைச்சு பல்வேறு முயற்சிகளை செயல்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். பெர்கேசோவின் 2 சலுகைகளை பெறுகிறார் நிருபர் கமால் ஹுசைனி தாயார். கடந்த மாதம் 8ஆம் தேதி மறைந்த நிருபர் ஹூஸ் அல்லது கமால் ஹுசைனி கமாலுடீனின் தாயார் நூர் ஹமீத் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவில் இருந்து 2 சலுகைகளை பெற தகுதி பெற்றிருக்கின்றனர். கமால் ஹுசைனி 1969ஆம் ஆண்டு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் சட்டம் 4 கீழ் செய்த பதிவின் வழி 79 வயதுடைய நூர் ஹமீத் மாற்றுத்திறனாளி மற்றும் நிர்வாக நன்மைகள் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவதாக கோலாலம்பூர் பெர்காசோ இயக்குனர் முகமது அஸ்ரி வாஸ்மான் தெரிவித்தார். நூர் ஹமீத் காலமான கமால் ஹுசைனின் இறுதி சடங்கை மேற்கொண்ட செலவான 3000 ரிங்கிட்டை பெற்றதோடு வாழ்நாள் முழுவதும் மாதம் 1027 ரிங்கிட் ஓய்வூதியம் பெறுவார் என்றும் முகமது அஸ்ரி மேலும் கூறினார். நேற்று அம்பாங் ஜியாவில் உள்ள நூர் ஹமீத் இல்லத்திற்கு பெர்கேசோ தரப்புடன் வருகை மேற்கொண்டிருந்த போது முகமது அஸ்ரி அவ்வாறு கூறினார்.